Yes, friends, இந்த வீடியோல ஏப்ரல் 22 கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட், பேஸ் சேட்டலைட் மிஷனை எந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது பேஸ் என்ற செயற்கைக்கோள் திட்டம் எந்த விண்வெளி நிறுவனம் வெளியிட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாசா. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்டன் ஏரோசல் கிளவுட் அண்ட் ஓஷன் எக்கோசிஸ்டம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மிஷன் வந்து லோவர் எர்த் ஆர்பிட்ல ஃபைன் ஸ்கேல் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடை டிடெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸைஸ் டஸ்க்லிக் எந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஜாயிண்ட் பைலேட்டரல் மிலிட்டரி எக்ஸைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் நேவிஸ் பையானுவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2026 எங்க நடந்து முடிஞ்சிருக்கு? அதாவது இந்திய கடற்படையின் ஈராண்டிற்கு ஒரு முறை நடைபெறும் தளபதிகள் மாநாடு 2026 முதல் பதிப்பு எங்கு நடைபெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி. இந்தியன் நேவியோடைய ஆபரேஷனல் ரெடினஸையும் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. Next, as of April 2026, which port has become India's largest automobile export hub? அதாவது ஏப்ரல் 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிகப்பெரிய வாகன ஏற்றுமதி மையமாக எந்த துறைமுகம் உருவெடுத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முந்த்ரா போர்ட். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்றதுல முந்த்ரா போர்ட் ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட், நரித் ஏஐ அப்படின்ற ஏஐ ட்ரிவன் டூலை எந்த ஸ்டேட் போலீஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க? அதாவது நரித் எனும் செயற்கை நுண்ணறிவை எந்த மாநிலத்தின் காவல்துறை அமைத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குஜராத். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டூல். நெக்ஸ்ட், ஏப்ரல் 2026 எந்த ஸ்டேட் நக்சல் ஃப்ரீ ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெலுங்கானா. நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் கிளாஸ்விங்கை எந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது கிளாஸ்விங் என்ற திட்டம் எந்த நிறுவனத்தால் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அந்த்ரோபிக். பேங்கிங், ஹெல்த் கேர், டெலிகாம் இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல ஏற்படக்கூடிய சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸை கிளவுட் மித்தாஸ்ன்ற அட்வான்ஸ்ட் ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்விங். நெக்ஸ்ட், குளோபலி ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவது? அதாவது ஸ்டார்ட் அப் நிதியுதவியில் உலகளவில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4th. இந்தியா டெக் ஆனுவல் ஃபண்டிங் ரிப்போர்ட்ல தான் இந்தியாவுக்கு இந்த ஒரு ரேங்க் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரேங்க்ல இந்தியாவுக்கு முன்னாடி யூஎஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும், யூகே செகண்ட் பொசிஷன்லயும், சைனா தேர்ட் பொசிஷன்லயும் இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பாட் டாக்ஸியான ஆட்டோமேட்டட் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்ற ப்ராஜெக்ட் எந்த சிட்டியில லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. டிரைவரே இல்லாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் பார்ட்ஸ் தான் இந்த ஆட்டோமேட்டட் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். ஒரு டெடிகேட்டட் கைட்வேல ஸ்மூத் அண்ட் கன்ஜெஷன் ஃப்ரீ டிராவலை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சாகர்மாலா ப்ரோக்ராம் எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2015. இந்தியாவுடைய போர்ட்லெட் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சியும் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த சாகர்மாலா ப்ரோக்ராம். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆஃப் அர்ஜென்டினா கிட்ட இருந்து லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்க? அதாவது அர்ஜென்டினா அரசாங்கத்திடம் இருந்து லித்தியம் ஆய்விற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை எந்த நிறுவனம் பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கனிஜ் விதேஷ் இந்தியா லிமிடெட். 5 பிரைன் பேஸ்ட் லித்தியம் பிளாக்ஸ்க்கான டீப் எக்ஸ்ப்ளோரேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அப்ரூவல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கிளியரன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதுலயும் லித்தியம் மாதிரியான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் செக்யூர் பண்றதுல ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டெப்பா பார்க்கப்படுது. ஏன் இது வந்து சிக்னிபிகன்ட் ஸ்டெப்பா பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் வந்து பேட்டரிஸ், கிளீன் எனர்ஜிஸை ப்ரொமோட் பண்றதுல ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. நால்கோ அதாவது நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், ஹெச்சிஎல் அதாவது ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கன்சல்டன்சி லிமிடெட், இந்த 3 சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் உடைய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் கபில், அதாவது கனிஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட். இந்த 3 சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸ் உடைய ஷேர் ஹோல்டிங் ரேஷியோ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 40:30:30. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது இந்தியாவின் முதல் குவாண்டம் சோதனை வசதிகள் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். அமராவதி குவாண்டம் வேலி இனிஷியேட்டிவ்க்கு கீழே ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் அதாவது -273°C ஆப்ரேட் ஆகிற விதத்துல தான் இந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அட்வான்ஸ்ட் குவாண்டம் ரிசர்ச்சையும் இனோவேஷனையும் சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கொலாப் பண்ணி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், எந்த யூனிவர்சிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் நேஷனல் மூட் கோர்ட் காம்படிஷன் 2026 வின் பண்ணியிருக்காங்க? அதாவது இந்திய பல்கலைக்கழக சங்கம் நடத்திய 2026 தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியில் எந்த பல்கலைக்கழகம் வெற்றி பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. லீகல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்வொகேட்டிங் ஸ்கில்ஸையும் ப்ரொமோட் பண்றதுக்காக இன்டெகிரல் யூனிவர்சிட்டியில நடத்தப்பட்ட காம்படிஷன் தான் இந்த நேஷனல் மூட் கோர்ட் காம்படிஷன் 2026. ஸோ இந்த காம்படிஷனை வின் பண்ணதன் மூலியமா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு மெடல்ஸ் அண்ட் டிராஃபிஸ் கூட சேர்ந்து 25,000 கேஷ் பிரைஸும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த காம்படிஷனோட ரன்னர் அப் யாருன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி.
நெக்ஸ்ட் இ-சேஃப்கர் அப்படின்ற சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராமை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது இ-சேஃப்கர் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து லான்ச் பண்ண இனிஷியேட்டிவ் தான் இந்த இ-சேஃப்கர் இனிஷியேட்டிவ். அக்ராஸ் த கண்ட்ரி ரூரல் இந்தியாவில் 1 மில்லியன் சைபர் சகீஸ்க்கு சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் வழங்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இந்த இ-சேஃப்கர் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேஃப்கார்ட்ஸ் இன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டு கர்ப் ஃப்ராட்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அதாவது மோசடிகளை கட்டுப்படுத்த டிஜிட்டல் உலகில் பணிவர்த்தனைகளில் உள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை ஆராய்தல் என்ற தலைப்பில் எந்த நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிப்போர்ட்டுக்கு கீழே 2 கீ ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா கூலிங் ஆஃப் பீரியட், ட்ரஸ்டட் பர்சன் மெக்கானிசம். இதுல கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ பெனிஃபிஷியரிக்கு நம்ம 10,000க்கு மேல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா இந்த டிரான்சாக்ஷனை பின்னாடி ஸ்கேம்னோ இல்லாட்டி ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷனோ நம்ம கண்டுபிடிச்சா ஒரு 1 ஹவருக்குள்ள இந்த டிரான்சாக்ஷனை நம்மளால கேன்சல் பண்ண முடியும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள கேன்சல் பண்ணக்கூடிய இந்த டிரான்சாக்ஷனை தான் கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரஸ்டட் பர்சன் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸோ அல்லது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸோ பண்ணக்கூடிய ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது 50,000க்கு மேல பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு செகண்டரி அப்ரூவலை மேண்டேட்டரியா கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ட்ரஸ்டட் பர்சன் மெக்கானிசம். இந்த 2 கீ ஃபீச்சர்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 9th இந்தியன் கான்ஃபரன்ஸ் 2026 எங்க நடந்து முடிஞ்சிருக்கு? அதாவது 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மொரீஷியஸ். இந்த கான்ஃபரன்ஸுடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்டிவ் ஸ்டூவர்ட்ஷிப் ஃபார் இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ். ரீஜனல் கோஆபரேஷனையும் மெரிடைம் செக்யூரிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்தியா ஃபவுண்டேஷன் அசோசியேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் மொரீஷியஸும் சேர்ந்து தான் இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்டிபிக் ஹார்வெஸ்டிங் ஆஃப் ஸ்னோ அண்ட் கிளேசியல் மெல்ட் மூலமா வாட்டர் செக்யூரிட்டியை லடாக்ல என்ஷூர் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்டோடைய பேர் என்ன? அதாவது பனி மற்றும் பனியாறு உருகும் நீரை அறிவியல் பூர்வமாக சேகரிப்பதன் மூலம் லடாக்கில் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ராஜெக்ட் ஹிம் சரோவர். லடாக்ல இருக்கக்கூடிய லெஹ், கார்கில் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வேஸ்டா போகக்கூடிய வாட்டர்ஸை ஸ்டோர் பண்றதுக்காக 50 ஆர்டிபிஷியல் ஸ்மால் ஸ்கேல் ஸ்டோரேஜ் பாண்ட்ஸை கிரியேட் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. லடாக்ல சஸ்டைனபிள் அண்ட் இரிகேஷன் அக்ரிகல்ச்சருக்கு இயர் லாங் வாட்டர் சப்ளையை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. பெர்குலேஷன் டேங்க், சோலார் லைஃப் மெக்கானிசம் இந்த மாதிரியான சயின்டிபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2026 வில் பி ஹெல்டட், அதாவது சர்வதேச திரைப்பட விழா 2026 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து 19th எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். 2026 ஜூன் 15ல இருந்து ஜூன் 21 வரைக்கும் தான் இந்த ஈவென்ட் நடக்க போகுது. நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மாண்டி கார்லஸ் மாஸ்டர்ஸ் 2026 டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்க? அதாவது 2026 மாண்டி கார்லஸ் மாஸ்டர்ஸ் பட்டத்தை யார் வென்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜின்னிக் சின்னர். ஃபைனல்ஸ்ல கார்லஸ் அல்கரஸை வின் பண்ணதன் மூலமா மாண்டி கார்லஸ் மாஸ்டர்ஸ் 2026 டைட்டில் ஜெனிக் சின்னர் பெற்றிருக்காரு. ஸோ இந்த டைட்டிலை வின் பண்ணதன் மூலமா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரேங்கிங்கையும் இவர் அட்டைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சூசன் கோயல் எந்த கண்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஆஃப் ஆர்மியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? அதாவது சூசன் கோயல் எந்த நாட்டின் முதல் பெண் ராணுவ தளபதியா நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.